இட்ஸ் ஃபேவரிட் சூரோஸ் பண்ணலாமா? இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. 1 கப் தண்ணி ஊற்றி பட்டர், வெனிலா எசன்ஸ், சீனி இது 3ம் போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டோ மாதிரி பண்ணி எடுத்துடணும். டோ ஓரளவு ஆறுனது, அதாவது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா அதில் வந்து முட்டை ஒன்று போட்டு மறுபடியும் இதே மாதிரி ஸ்பச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் சூப்பரான சூரோஸ் ரெடி ஆயிரும். முட்டை போட்டதுக்கப்புறம் அந்த டோ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். அப்போ தான் பைப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பைப் பண்ணுறது 2 விதமாக பைப் பண்ணலாம். ஒன்று வந்து டிரெக்டாக நம்ம எண்ணெயிலே பைப் பண்ணலாம், இல்லாட்டி வெளியில் பைப் பண்ணிவிட்டு அதை எடுத்து போடலாம். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஃப்ளவர் நாசல் வச்சு இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி பைப் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக நீங்கள் எண்ணெயிலே பைப் பண்ணுறீங்களா இருந்தால் அதுவும் சேம் தான். பைப் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டால் அது உள்ளுக்குள்ளேருந்து அழகாக பொரிஞ்சு வந்துடும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துட்டு சாக்லேட் டிப்பிங் வச்சிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு